ஹாய் ஹலோ வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் முழுசாக நம்புகிறேங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கான யூனிவர்சல் மெசேஜ் கார்டியன் ஏஞ்சல் நம்பர் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாரும் நியூ இயரை ரொம்ப அழகாக வரவேற்றிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த நியூ இயர் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் திங்ஸை கொண்டு வந்து கொடுக்கட்டும். நிறைய முயற்சிகள், உங்களோட முயற்சிகள் வெற்றியாக அமையட்டும்னு வாழ்த்துறேங்க. நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் ஏஞ்சல் கிட்ட உங்களோட விஷஸ் அண்ட் உங்களோட முயற்சிகளை கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். இன்றைக்கி வந்திருக்க 3 கார்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்குது இன்டெலெக்சுவல், டிட்டர்மின் அண்ட் மோட்டிவேட்டட் வந்திருக்குங்க. இந்த வருஷம் உங்களை நிறைய விஷயத்தில் நிறைய பேர் மோட்டிவேட் பண்ண போகிறாங்க. உன்னால் முடியும், கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீ எடுத்து செய்யு நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணுவாங்க. அது இன்னிலேருந்து கூட உங்களுக்கு தொடங்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்தில் டிட்டர்மனாக இருக்கணுங்க. நான் இதை செஞ்சு முடிப்பேன், இதில் தான் என்னோடய ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் உங்களோட முழு ஃபோக்கஸை நீங்கள் செலுத்தி அந்த விஷயத்தில் ஜெயிக்கவும் செய்வீங்க. உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கான ஆட்களும் உங்களுக்கு நிறைய பேர் கிடைப்பாங்க, நிறைய பேர் உருவாகுவாங்க நீங்கள் செய்கிற விஷயத்த பார்த்துட்டு. ஸோ ஒரு விஷயத்தில் இன்டெலெக்சுவலாக இறங்குங்க. கண்டிப்பாக நான் இதை முடிச்சே ஆகுவேன் அப்படின்னு டிட்டர்மனாக இருங்க. உங்களுக்குள்ள நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் சீக்கிரமாகவே ஜெயிச்சிடலாம். செகண்ட் உங்களுக்கு வந்திருக்க கார்டு த ஹை ப்ரெசிஸ்ட்ரஸ் வந்திருக்குங்க. இன்ட்யூஷன், விஸ்டம் அண்ட் பேஷன்ஸ். கண்டிப்பாக ஒரு நல்ல கார்டுங்க இது. உங்களோட இன்ட்யூஷன், உங்களோட ஆள் மனசு என்ன விஷயத்த உங்களுக்கு இன்ட்யூட் பண்ணிகிட்டே இருக்கோ அந்த விஷயத்த முழுசாக நம்புங்க. அது உங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு நல்ல ஞானத்துக்கான வழி. உங்களோட அமைதி, உங்களோட பொறுமை, உங்களோட நம்பிக்கை, இது 3 தாங்க உங்களுக்கு கை கொடுக்க போகுது எல்லா விஷயத்துலையுமே. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக இருக்கீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட இன்ட்யூஷன் பவர் வேலை செய்யுங்க. நீங்கள் மனசில் நிறைய விஷயத்தை போட்டு நிறைய பேர் சொல்கிறத கேட்டு உங்களை நீங்களே குழப்பிக்காமல் இருந்தாலே ஒரு நல்ல சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களோட இன்ட்யூஷன் பவர் அந்த மாதிரி. கண்டிப்பாக நீங்கள் ஞானமோடு இருக்கணும். ஞானமோடு உங்களோட உள் மனசு செயல்படணும்னா உங்களுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியங்க. எந்த விஷயத்தையுமே எடுத்தும் கவுத்தும் செய்யாதீங்க. பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற விஸ்டம் உங்களை கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு தாங்க கொண்டு போகும். அதுதான் இந்த செகண்ட் கார்டு சொல்ல போகுது. ஸோ பொறுமையாக இருங்க. தேர்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்குது த சேரியட் வந்திருக்குங்க. இந்த கார்டும் அந்த மாதிரி தான். உங்களோட வெல் பவர், உங்களோட விக்ட்ரி அண்ட் ரெக்கக்னைசேஷன். நீங்கள் ஒரு விஷயத்தை கையெடுத்து செய்யும் போது எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட ஃபுல் பொட்டென்ஷியல், உங்களோட முழு திறமையாக அதில் காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான வெற்றியும் சீக்கிரமாக கிடைக்குங்க. நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அதில் முழு கவனத்தை செஞ்சு செய்யுங்க. ஒரு சின்ன வேலையாக இருந்தால் கூட சரி, பெரிய வேலையாக இருந்தால் கூட சரி, உங்களை நம்பி யாராவது ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாங்கன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு முழு முயற்சியோடு செய்யுங்க. அதில் கண்டிப்பாக உங்களுக்கு டபுள் மடங்கு வெற்றி வருங்க. உங்களோட வெற்றி மட்டும் அதில் இல்லைங்க, உங்களுக்கான மரியாதையும் உங்களுக்கான ரெக்கக்னைசேஷனும் அதில் தான் இருக்குது. மற்றவங்க உங்களை ஒரு 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 விஷயத்தில் உங்களால் முடியாது, உங்களால் முடியும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட் இருக்கலாம். பட் நீங்கள் ஒரு விஷயத்தை எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோக்கஸாக பண்ணுறீங்களோ, உங்களோட முழு முயற்சி அதில் செலுத்தி பண்ணுறீங்களோ, மற்றவங்களோட பார்வையில் நீங்கள் கண்டிப்பாக மாறுவீங்கங்க. எத்தனையோ பேர் உங்களை ஏளனமாக நினச்சிருந்துருக்கலாம், உன்னாலாம் இது செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம். பட் அது எல்லாத்தையும் தவிடு பொடியாக்கி நீங்கள் அந்த இடத்துல வின் பண்ணி என்னாலையும் செய்ய முடியும், என்னால் செய்ய முடியலன்னா வேறு யாரால் முடியுன்ற மாதிரி நீங்கள் அந்த இடத்துல நின்று காட்டணும். ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக எந்த விஷயமும் உங்களோட தலைக்கு ஏறிடக்கூடாது. நான் இது செஞ்சுட்டேன், என்னால் இனிமேல் எல்லாம் செய்ய முடியும்ன்ற ஆணவம் இருக்கக்கூடாது. பட் உங்களாலேயும் முடியும்னு நீங்கள் மற்றவங்களுக்கு காட்டணும். கண்டிப்பாக உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரப்போகிற காலம்தாங்க. ஸோ நீங்கள் இந்த மெசேஜை இப்போ பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்டேட்டஸ் உயரும். அதுக்கான முயற்சிகளை நீங்களே எடுக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஆல்ரெடி அந்த ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட்டும் பண்ணியிருந்துருக்கலாம். நீங்கள் அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களோட முயற்சியில் வெற்றி உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும். நீங்கள் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருங்க, ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருங்க. உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், ஆனால் நீங்கள் எடுத்த காரியத்தை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும்
கைவிட்றாதீங்க. அதை முழுசா செஞ்சு முடிங்க ஃபோக்கஸோட. கண்டிப்பா அது உங்களுக்கு வெற்றியை மட்டும் இல்லைங்க, உங்களோட மரியாதையையும், உங்களோட மதிப்பையும் உயர்த்தும். நீங்க ரொம்ப கவனமா இருங்க அந்த விஷயத்துல. ஸோ ஆல்ரெடி நீங்க அந்த ப்ராசஸ்க்கான வேலையில இருந்தீங்க, ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இன்னும் ரொம்ப கவனமா இருங்க. இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா, இந்த மெசேஜை உங்களுக்கானதா எடுத்துக்கோங்க. எந்த வேலையா இருந்தாலும், நீங்க இப்போ படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கலாம், இல்ல ஒரு வேலை ஏதாவது தேடிட்டு இருக்கலாம். எந்த வேலையா இருந்தாலும் ஃபோக்கஸோட பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு தான். இன்னைக்கான ஏஞ்சல் நம்பர் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. இன்னைக்கான ஏஞ்சல் நம்பர் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. இன்னைக்கான ஏஞ்சல் நம்பர் 3333 4 3s வந்திருக்குங்க. 3 ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல நம்பருங்க. நிறைய விஷயத்த வந்து உங்களுக்கு 3 ரொம்ப அழகாக எடுத்து சொல்லும். ஃபுல்ஃபில் யோர் சோல் மிஷன். யூ ஆர் ஆன் அ டிரைவ் மிஷன். ட்ரஸ்ட் யோர் பாத். இட்ஸ் லீடிங் யூ டுவர்ட்ஸ் யோர் பர்பஸ். நம்மளுக்கு மெசேஜ் வந்ததும் இது மாதிரி தான் வந்திருக்கு. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் செய்கிற வேலையை ட்ரஸ்ட் பண்ணணும். உங்களோட பாதையை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக சூஸ் பண்ணியிருக்கீங்களோ, நீங்கள் எதை நோக்கி போகிறீங்கன்னு சொல்லிட்டு, அது என்னவா வேணா இருக்கலாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கலாம். நீங்கள் வந்து எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், இல்லை இந்த தொழில் நான் செய்யணும், இந்த இடத்துல என்னோட மதிப்பு கூடணும், என்னவா வேணா இருக்கலாம் உங்கள் பர்பஸ். கண்டிப்பாக உங்கள் பர்பஸில் நீங்கள் ஜெயிக்கணும்னா நீங்கள் ஒரு டிவைன் மிஷன் வச்சுக்கணும். அதாவது நீங்கள் வந்து ஆல்ரெடி டிவைன் மிஷனில் இருக்கீங்க. உங்களோட பாதையை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணணும். நீங்கள் நம்பிக்கையாக இருக்கணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து எந்த நேரத்துலையும் நம்பிக்கையை கைவிட்டக்கூடாது. நம்மளால் முடியும், அது என்ன வேணால் ஆகட்டும், நம்மளால் முடியும்னு மட்டும் நீங்கள் நினைங்க. கண்டிப்பாக உங்களோட மிஷன் அக்கம்ப்ளிஷ் ஆகும். ஸோ உங்களோட பர்பஸும் ஃபுல்ஃபில் ஆகும். 3333 இந்த நம்பரை உங்களோட நீங்கள் வால்பேப்பராக சேவ் பண்ணுங்கள். உங்களோட எந்த விதத்தில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மெடிடேஷனில் யூஸ் பண்ணுங்கள். இல்லை 3333 இந்த நம்பரை சொல்லுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 10 டைம்ஸ் சொல்லுங்கள். உங்களோட பாத்தை வந்து நீங்கள் கிளியராகவும் ஃபோக்கஸாகவும் ஆக இது உதவும் உங்களுக்கு. ஸோ இந்த ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த மெசேஜஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகுங்க. அப்படி கனெக்ட் ஆனால் ப்ளீஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கொடுங்க. உங்களோட நியூ இயர் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாகவும் ஹாப்பியாகவும் இருக்க என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.